Please subscribe Sadhguru Sai Creations. இப்போ நாடி பார்க்கும்பொழுது கரெக்டாக தெரியும். இந்த வாதம், பித்தம், கபம் 3 நாடிகளில் பித்த நாடி நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும். இது தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். தோல் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, கால் பாதங்கள் அதிகமான ஒரு வெடிப்பு இருக்கிறது. ஸோ இது எல்லாமே இதை தாண்டி பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், அதிகமான உடல் உஷ்ணம், பெண்களுக்கு பார்த்தோம்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது. இதை தாண்டி நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் அதிகமாகிறது, இளநரை ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனை. ஸோ நமக்கு பாடி எப்போவுமே ஹீட்டாக இருக்குது, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது பித்தம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பித்தம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடலில் உஷ்ணம், அதாவது இந்த பித்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நாடி பார்க்கும்பொழுது கரெக்டாக தெரியும். இந்த வாதம், பித்தம், கபம் 3 நாடிகளில் பித்த நாடி நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும். இது தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இதை தாண்டி நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் அதிகமாகிறது, இளநரை ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனை. இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்குமே வந்து நிறைய இளநரை இருக்குது. நிறைய பேரண்ட்ஸும் நம்மக்கிட்ட சொல்கிற விஷயம் இதுதான். ஸோ இந்த மாதிரி பித்தம் அதிகரித்தால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணும்போதே வாய் கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தோல் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, கால் பாதங்கள் அதிகமான ஒரு வெடிப்பு இருக்கிறது. ஸோ இது எல்லாமே இதை தாண்டி பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், அதிகமான உடல் உஷ்ணம், பெண்களுக்கு பார்த்தோம்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பித்தம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? உணவு முறையில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் அதிகம் காரம், புளிப்பு, கிழங்கு வகைகள். எதற்காக இந்த கிழங்கு வகைகள் அப்படின்னு சொல்கிறோம்னா வாதம் இருந்தாலும் சரி, பித்தம் இருந்தாலும் சரி, இந்த கிழங்கு வகைகள் நம்ம உடலில் அது இரண்டையுமே அதிகரிக்குது. பொதுவாக வாதத்தை வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் உடல் உஷ்ணத்தையும் இந்த கிழங்கு வகைகள் அதிகரிக்குது. காலையில் எந்திரிச்சோடனே வாய் கசப்பு இருக்கும். நிறைய பேர் ப்ரஷ் பண்ணும்போது சொல்லுவாங்க ரொம்ப கசப்பாக இருக்குது. இதை தாண்டி கல்லீரல் தொடர்பான சில பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படுது. அதாவது லிவர் என்சைம்ஸ் நார்மலாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, ஏன்னா ரீசனே தெரியாமல் அடிக்கடி நான் டென்ஷன் ஆகுறேங்க, ஸோ நமக்கு பாடி எப்போவுமே ஹீட்டாக இருக்குது, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது பித்தம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பித்தத்தை குறைப்பதற்கு நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதற்கு பேசிக்காக நம்ம பார்த்தோம்னா எண்ணெய் குளியல் நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த எண்ணெய் குளியலுக்கு நம்ம வந்து ஜம்பீர தைலம் பயன்படுத்தலாம். ஜம்பீர தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எலுமிச்சை பழம். நமக்கே தெரியும் ஜம்பீரம் அப்படின்னா எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழம் வந்து இந்த பித்த சமனி, பித்தம் அதிகமானாலே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா எலுமிச்சை பழத்தை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதே மாதிரி தான் எலுமிச்சை சாறு நமக்கு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட எலுமிச்சை சாறு, இதனோட பார்த்தோம்னா கொஞ்சமாக வெள்ளை வெங்காய சாறு. இப்போது 1 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் இருக்குன்னா இதில் 200 ml அளவுக்கு எலுமிச்சை சாறு, 200 ml அளவுக்கு வெள்ளை வெங்காய சாறு, 20 கிராம் அளவுக்கு சீரகம், 20 கிராம் அதிமதுரம். ஸோ இது எல்லாமே சேர்த்து எண்ணெயோட காய்ச்சி எடுத்து வச்சிடணும். ஸோ இந்த எண்ணெயை நம்ம வந்து வாரம் 2 முறை தலைக்கு நல்லா தேய்ச்சி குளிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இப்போது இதனால் பலன்கள் என்ன அப்படின்னா அந்த பித்தம் குறையுது, நரம்புகள் வந்து வலிமையாக இருக்கும், கண் எரிச்சல், மூல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கும் இந்த ஆயில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜம்பீர தைலம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நெய் சார்ந்த மருந்துகள். நெய் உணவில் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய பித்தம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. பொதுவாகவே நம்ம சித்த மருத்துவத்தில் நெய்யோடு சேர்த்து சில மருந்துகளை நம்ம பயன்படுத்துவோம். நெய் மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது உடல் உஷ்ணத்தை குறைக்குது, கண் எரிச்சலை குறைக்கும், முக்கியமாக பித்தம் சார்ந்த நோய்களை குறைக்குது. இதற்கு தான் நம்ம வெண்பூசணி நெய். இந்த வெண்பூசணி நெய் அப்படின்னு சொல்கிறது 3-4 வகையாக சித்தர்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரிப்ரேஷன்ஸை நிறைய சொல்லியிருப்பாங்க. சிம்பிளாக பார்த்தோம்னா இந்த வெள்ளை பூசணியை தோல் எடுத்துகிட்டு அரைச்சி நெய்யோடு சேர்த்து காய்ச்சி எடுத்து வைக்கலாம்.
பட் இதிலேயே வந்து கொஞ்சம் நம்ம வந்து எஃபெக்டிவாக இருக்கணும், கொஞ்சம் வீரியமாக இருக்கணும், நிறைய நோய்கள் நம்ம உடலில் இருந்து குணமாகணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி இந்த நெய்யை பயன்படுத்தலாம். ஸோ இந்த நெய் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு வெள்ளை பூசணி நம்ம வந்து தோல் எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்து வச்சிடணும். இதனோட என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கரும்பு சாறு. கரும்பு சாறு பொறுத்த வரைக்கும் பித்தத்தை குறைக்கக்கூடியது. நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கரும்பு சாறு பயன்படுத்தலாம். குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கும் நமக்கு கரும்பு சாறு பயன்படுது. ஸோ இந்த வெள்ளை பூசணியை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதனோட கரும்பு சாறு நம்ம எடுத்துக்கணும். ஸோ சம அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நெய் 1 கிலோ இருக்குன்னா இதுக்கு வெள்ளை பூசணி அரைச்சி எடுத்தது வந்து ஒரு 400 கிராம் அப்படின்னா இது வந்து ஒரு 300 ml அளவுக்கு கரும்பு சாறு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட பூனைக்காளி விதைகள், விதையோட பொடி, பூனைக்காளி விதை பொடி வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். எதற்காக இந்த பூனைக்காளி விதை பொடின்னு சொன்னால் நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கும், ஸோ பித்தம் தொடர்பாக இருக்கக்கூடிய நோய்கள் பிரச்சனைகள் குணமாவதற்கு நமக்கு இந்த பூனைக்காளி விதைகள் பயன்படுது. இதில் வந்து பூனைக்காளி விதைகள் பயன்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஆதண்டை. இப்போ இந்த ஆதண்டைன்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை இந்த 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை குணமாக்குது. அதனால் பித்தத்தை குறைப்பதற்கும் இது ஆதண்டை, இது வந்து பொடியாகவே நமக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆதண்டை பொடியை நம்ம இதனோட சேர்க்கணும். அதிமதுரம் பொடியும் இதனோட சேர்க்கணும். எல்லாமே வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதனோட நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து பூனைக்காளி எடுத்துருக்குறோமோ அதே அளவுக்கு, அதாவது 100 கிராம் எடுத்துருக்குறோன்னா இந்த கற்றாழை ஜெல் வந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து, கற்றாழையும் நமக்கு உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது தான், எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நம்ம நெய் சேர்த்து இதை வந்து நல்லா காய்ச்சணும். ஸோ இதை காய்ச்சி வரும்பொழுது இதோட நெய் பார்த்தோம்னா அதிகமான பலன்கள் நமக்கு தரக்கூடியது. ஸோ உடலில் இருக்கக்கூடிய இந்த பித்தம் சமநிலைக்கு வரணும் அப்படின்னா, கண் எரிச்சல் இருக்குது, நம்ம முகத்தில் நிறைய பேருக்கு பித்தம் தொடர்பாக நிறைய பிம்பிள்ஸ் வருது, இதை சரி செய்யணும், நிறைய ஹேர் ஃபால் இருக்குது. ஸோ ஒயிட் டிசார்ஜ், முக்கியமாக பெண்களுக்கு இந்த நெய் ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நெய்யை வந்து நம்ம தினமும் காலையில் 10 ml அளவுக்கு எடுத்துக்கணும். ஸோ இப்போது இந்த நெய்யை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்குமே நமக்கு ஒரு சிறந்த ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மூலிகைகளுமே எல்லாமே பித்தத்தை குறைக்கக்கூடியது. அந்த பூனைக்காளியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இதில் சேர்த்துருக்கக்கூடிய வெள்ளை பூசணி, இது எல்லாமே நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. ஸோ நம்ம சொன்ன இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய 2 விஷயங்கள், ஒன்று வந்து ஜம்பீர தைலம், நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம், கண் எரிச்சல், மூலாதார சூடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது எல்லாமே குறைக்கிறதுக்கு ஜம்பீர தைலம் பயன்படுது. அதே மாதிரி தான் இந்த வெண்பூசணி நெய், இதுவுமே நான் சொன்ன இந்த மூலிகைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். இந்த நெய்யை வந்து தினமும் காலையில் 10 ml பிஃபோர் ஃபுட், உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இரவு நேரத்தில் வந்து சாப்பிட்ணுன்னா ஈவினிங் ஒரு 7 மணிக்குள்ளே நம்ம இது ஒரு 10 ml சாப்பிடலாம். ஸோ தொடர்ந்து இந்த நெய்யை பயன்படுத்தும்போது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம், கண்ணெரிச்சல், பித்தம் தொடர்பான நோய்கள் எல்லாமே நமக்கு குணமாகுது. ஸோ இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நிச்சயமாக இதை பயன்படுத்தி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.